அச்சா இந்தியில தான் பேசுறாரு. மத்திய அமைச்சர்களை நேரில் சந்தித்து பேசிய பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் துரைமுருகன் மத்திய அமைச்சர் ஹிந்தியில் பேசுவதாகவும் அது தனக்கு ஒன்றுமே புரியவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். ஆனா எங்க கதை பெரிய கதை. ஏன்னா காவேரியை கடலாழம் கண்டவனும் காண முடியாத அளவுக்கு இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கிறார். முல்லை பெரியார் பிரச்சனை அதே மாதிரி ஒரு சின்ன 5-15 மரத்தில் மரத்தை மறைத்தது யானைன்னு மாதிரி 5-15 மரங்கள் பேபி டேமை கட்ட விட்டாமல் தடுத்துட்டாங்க. அதே மாதிரி வெண்ணாறு சிஸ்டம் மாதிரி இருக்கும் பொழுது இவையெல்லாம் அவர்கிட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறோம். எங்கள் செக்ரட்டரியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, கேட்டுக்கிட்டாரு. அதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டால் கேட்டதுக்கப்புறம் பதில் சொல்கிறார் இல்லையா, அது எங்களுக்கு தெரியல. ஏன்னா எல்லாமே ஹிந்தி இருக்குது. அச்சா ஹிந்தியில் தான் பேசுகிறாரு. அது பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார் கோபண்ணான்னு, அவர் டெப்டி மினிஸ்டரா எம்ஐஎஸ் கர்நாடகா, அவரும் ஹிந்தி. பீகார்கார் ஒருத்தர் அவரும் ஹிந்தி. அப்புறம் எப்படி நம்ம ஜெயந்தி பட் இருந்தாலும் எங்கள் செக்ரட்டரி அவர்கள் எனக்கு கொஞ்சம் சோர்வு சளி பிடிச்சிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் பேசிட்டு செக்ரட்டரி அவர்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னார். எவ்வளோ தூரம் வாங்கி இருக்கோன்றத போக போக தெரியும். எல்லாருமே கேட்குறான், ஏன் சார் உங்களுடைய பார்ட்னர் தான் ஒரே கட்சி பேசி வைக்கிறான். பேசி பேசி 36 தரமோ 38 தரமோ நாங்கள் பேசி இனி பேசி பயனில்லைன்னு வந்து அப்போ பிபிசி எனக்காக இன்னொரு தரம் பேசுங்கன்னு இங்கே பேச வச்சு அப்பவும் முடியாமல் இனிமேல் பேசுவதால் எந்த பயனும் இல்லை என்று சுப்ரீம் கோர்ட்டை நாங்கள் போய் அப்படியே போட்ட பிரகாரம் தான் ட்ரிபியூனல் அமைக்க கொடுத்தாங்க. ஆகியதால் தான் நாங்கள் இப்போ பேச போனோம்னா உடனே சுப்ரீம் கோர்ட்டை நான் கேஸ் போட்டிருக்கோம். சுப்ரீம் கோர்ட்டை வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம் அப்படின்வாங்க. க்ளோஸ் ஆகிடு கேஸ். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.